லக்குக்கும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு சார். ஸ்பெஷல் பாண்டிங் லக்குக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேனே, இந்த அகமதாபாத்ல ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சுல, ஆச்சுல, அந்த பிளேன் கிராஷ் மட்டும் நான் பாட்டா இருந்தேன்னா 11 ஒரு சீட்ல ஒருத்த மட்டும் தப்பிச்சா பாத்தீங்களா, அவனா நான் இருக்கவே மாட்டேன். மிச்சம் ஒரு 200 பேர் கிராஷ்ல இறந்தாங்கல்ல, அவங்களாம் நான் இருக்க மாட்டேன். அந்த பிளேன் கிராஷ் ஆகும்போது அந்த விங்கு மட்டும் கண்டு போய் மரத்துக்கே சும்மா ஒருத்த உட்கார்ந்து இருந்திருக்கான். அவன் மண்டல போய் விழுந்து அவன் செத்து போயிட்டான். படுத்து இருந்துக்க ரேண்டமா கண் லைட்டு திறந்து என்ன ஆச்சுன்னே தெரியலடா. அவரு ஏர்போர்ட்டுக்கும் போகல, ஏரோஸ்டஸையும் பார்க்கல, நான் பறக்க கூட இல்லையாடா, நான் இப்ப ஏர் கிராஷ் செத்தேன் அப்படிங்கிற அந்த பயத்துல என்னடா ஆச்சுன்னு புரியாம லைட் அந்த கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த 11 காரன் தப்பிச்சு போயிட்டு இருப்பான். நீ தப்பிச்சிட்டியாடா, ஏன்டா நான் செத்து நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாம் போய் எங்க அம்மா கிட்ட வந்து உங்க பையன் பிளேன் கிராஷ்ல இறந்துட்டானா நம்பவே மாட்டேன். என் பையன் பிளேன்ல ஏறி இருக்கவே மாட்டானு. உங்க பையன் பிளேன் ஏறல மேடம், பிளேன் தான் உங்க பையன் மேல ஏறிடுச்சு. பிளேன் லேண்ட் ஆச்சு, உங்க பையன் டேக் ஆஃப் ஆயிட்டான். இது வந்து ஒரு ஹைபாத்தட்டிக்கல் சினாரியோ, ஓகேங்களா? ரியல் லைஃப்லயே நடக்கும் எனக்கு இது. ஏன்னா லாஸ்ட் மந்த் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். ஒரு பைத்தியக்காரன் ரேண்டமா கல்ல தூக்கி ஒரு நாய் மேல எரிஞ்சான். அது மேல வந்து ஏன் காலை பிடிச்சு கடிச்சிச்சு சார். கடிச்சிட்டு இந்த பக்கம் ஓடுது. எனக்கு என்ன கடுப்புனா, எனக்கு கடிச்சது கூட கடுப்புல, அவனை கடிக்கவே இல்லை. லிட்டலா நீங்க நான் நாயை துரத்துறேன், அவனை கடி, அவன் தான் நாய் பின்னாடி துரத்திருக்கேன். அப்ப டென்ஷனே அவனை கடிக்கிற நான் துரத்துனேன் பாருங்க. அந்த பைத்தியக்காரன் மிரண்டு ஒண்ணா அன்னைக்கு. எவனோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் சார், நம்ம தலையில வந்து விடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்டா மேடம், அது எவ்ரி டைம் நடக்கும் மேடம். எனக்கு என்னன்னா இந்த டிண்டர் பம்புலாம் யூஸ் பண்ணி நிறைய பேரை ரெடி பண்ணி ஜாலியா போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ரிஜெக்ஷன் சார், எல்லாமே ரிஜெக்ஷன்ஸ். டிண்டர் ஆப்ல கூட இல்ல, ஓலால ஒரு டிரைவர் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் புக் பண்ணுவேன் சார். புக் பண்ணா ஒரு 150 ரூபான்னு காட்டும். காட்டின உடனே வண்டி வராது, கால் வரும். சார் எவ்வளோ சார் காட்டுது? 150 ரூபா காட்டுது சார், ஒரு 300 ரூபா கொடுங்க. இல்லை சார் ரொம்ப அதிகமாக இருக்கு சார். கட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டான். சரி பரவாயில்ல, திரும்ப புக் பண்ணேன், ஓகேங்களா? புக் பண்ணி முடிச்சுட்டு 150 ரூபா காட்டுச்சு. திரும்ப கால் வந்துச்சு, எவ்வளோ சார் காட்டுது? 150 ரூபா காட்டுது சார். சரி சார் ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்க அப்படின்னா. ஓகே சார் அப்படின்னா கட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டான். புரியல ஏன்னு? அதே தான் எனக்கும். எதுக்கு ரிஜெக்ட் பண்ணது? ஐ எம் கெட்டிங் கோஸ்டட் ஆன் ஓலா. சரி அது வேண்டாம், ஊபர்ல ட்ரிப்னா அவனும் கேன்சல் பண்றான். எனக்கு ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப் கூட கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா கேபே கிடைக்காம பஸ் ஸ்டாண்ட் நின்று இருந்தேன் சார். தட் இஸ் மை ஒன் நைட் ஸ்டாண்ட். அது என்ன கொடுக்கும் சார், பொண்ணு ரிஜெக்ட் பண்ணா கூட மூவ் ஆன் ஆகிறது தான் கஷ்டம். கேப் கார் ரிஜெக்ட் பண்ணா மூவ் ஆகிறதே கஷ்டம். அன்னைக்கு வண்டி கிடைக்காம நடு ரோட்ல நின்று இருக்கேன். ஒருத்தர் ரேண்டமா வந்து வரியான்னு என்னை கூப்பிடுறான். யோ நான் கேபுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா, நானும் கேபுக்காக தான் வெயிட் பண்றேன், கேன்சல் பண்றது கொஞ்சம் வாங்க ஜாலியா இருக்கும். ஏன்டா கேப் விடலாம் உங்க ஜாலியா இருப்பேன் நானு. அன்னைக்கு சரக்கடிக்க போயிட்டேன் சார் நான் கடுப்புல. எண்ட் ஆஃப் டே இட்ஸ் ஆல் அபவுட் மணி. இல்ல காசுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான்ல அவன். சே பாரு, அவன் ஓடிபி கூட நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன்டா. இப்ப அடுத்த டைம் அந்த ஓடிபியை மாத்தணுங்கிற அளவுக்கு. சார் மகாபலிபுரம் புக் பண்ண மேடம் டிக்கெட், இந்த ஓலாவை வரமாட்டேன் அப்படின்றான். ஏன் சார் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ் ஒத்து வராது சார் எனக்கு அப்படின்னு. சார் ட்ரை பண்ணலாம் சார், ட்ரூ லவ் டிராவல்ஸ் லாங் டிஸ்டன்சஸ் சார், ஹோல்ட் மை ஹேண்ட், நம்ம சேர்ந்து இது ஒர்க் பண்ண தப்போம் அப்படின்னு. பம்புலோ ஓலாவோ எல்லாம் ஒண்ணுதான் சார். எண்ட் ஆஃப் டே என்னன்னா, நம்ம வந்து ரைட் பண்ண ஆசைப்படுவோம், அவங்க கன்சென்ட் தர மாட்டாங்க. இதுதான் டீல், சேம் டீல் சார். ஆனா எனக்கு வந்துட்டு இந்தியா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்தியன் பிடிக்கும் சார், இந்தியா பிடிக்கும், இந்தியன் பிடிக்கும். எனக்கு இந்தியன்ல வந்து எல்லாத்தையுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு டாய்லெட் ஆகட்டும், வெஸ்டர்னா இந்தியனா எனக்கு இந்தியன் தான். இன்ஜினியரிங் படித்தேன், அதில் லோக்கலில் இந்தியன் ஆத்தரா ஃபாரின் ஆத்தரா இந்தியன் தான். எல்லாருமே இந்தியன் தான் மேடம். ஒன்று தவிர பான்ல இந்தியன் செட் ஆவா சார். ட்ரை பண்ணேன், ஓபன் பண்ணி பார்த்தா சீக் என்ன கருமடாது. என்னடா அதாவது டேர்ன் ஆனா உட்காந்தா பார்க்கும்போது டேர்ன் ஆஃப் ஆகுது சார். இப்படி ஒரு பான் எங்கேயா பாத்துறீங்களா? என்ன கருமம், யாரா அந்த அங்கிள், என்னடா பண்ணிட்டு இருக்க? அதாவது சார் பான் பாக்குறேன், எடிட்டிங் மிஸ்டேக்லாம் தெரியுது சார்.
2 பேர் திடீர்னு இருக்கேன், திடீர்னு அங்க வராங்க, 2 பேர் அங்க போயிடுறாங்க வேற பொசிஷன்ல. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. சார் அது கூட பரவாயில்ல, கீழே பார்த்தா பவர்டு பை இன்ஷாட்னு போட்டுருக்கு. அவன் இன்னும் வாட்டர் மார்க்கே ரிமூவ் பண்ணல. நான் பான் பாக்குறது, நான் வந்து என் ஆசைக்காக கூட இல்லை இப்ப இந்தியன் பான் பாக்குறது. அவன் இன்னைக்கா ஒரு நாள் பிரீமியம் வெர்ஷன் வாங்கணும்டா, அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். அதை விட என்ன கொடுமைனா, சார் அந்த பான் போட்டிருக்கான் சார், பேக்ரவுண்ட் மியூசிக்கா, இந்தியன் பான் பேக்ரவுண்ட் மியூசிக்கா ஒரு சாமி பாட்டை போட்டு வச்சிருக்கான் சார். பான் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இப்ப சாமி பாட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு, கோயில் திரு பக்கம் போக முடியல, சாமி பாட்டு போட்டு எனக்கு டானா ஆகுது. அப்புறம் அந்த பான் அந்த விஷுவலை யோசிச்சு நான் டானா பாய்க்கிறேன். அப்படி யூஸ் ஆகுது அந்த கருமம் எனக்கு. அதுலயும் கேட்கறான், அது போகும்போது கேப்சா கேட்கலாம், ஆர் யூ ரோபோட் அப்படின்னு கேட்கறான், மேன் ப்ரூவ் பண்ணு அப்படின்றான். ஏன்னா அவனுக்கே தோணுது இந்த கருமத்தை பார்க்கறா நீ எல்லாம் மனுஷனே இல்லடா அப்படின்னு. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு 30 வயசு ஆயிருச்சு. 30 ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க எல்லாரும், சார் பார்த்து இருந்துக்குங்க, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்னா நல்லது எதுவுமே நடக்காது சார். ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், ஆச்சு உன் தலையில வந்து கல்லு விழலாம், உனக்கு சாவு வரலாம், நல்லதே கிடையாது எதுவுமே. அதுவும் இது கரெக்டா யூஸ் பண்ணி இந்த டாக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எங்க வந்தாலும் ஹெல்த் கேர்ஸ் கொடுத்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தம்பி உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க, பைல்ஸ் வந்துடும். சரி சார் அப்ப நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், நின்றுக்கிட்டே இருக்காதீங்க, வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துடும். சரி சார் அப்ப நான் படுத்துக்கிட்டே இருக்கேன், படுத்துக்கிட்டே இருந்தீங்க எய்ட்ஸ் வந்துடும். சார் நான் தனியா தான் சார் படுக்கிறேன், எனக்கு ஏன் சார் எய்ட்ஸ் வர போகுது? சரி சார் அப்ப நான் தனியாவே படுத்துக்கிட்டே இருக்கேன், தனியா படுத்துக்கிட்டே இருந்தீங்க டிப்ரெஷன் வந்துடும். சரி சார் அப்ப நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ படிக்கிட்டே இருந்தீங்க ஹேர் ஃபால் வந்துடும். 30 வந்துருச்சுன்னா நீங்க ஐயோன்னு கூட பண்ண முடியாது இனிமே. எரிச்ச மயிரா இருக்கு சார். எனக்கு என்ன ஆசை நான் வாழ்க்கையில, எனக்கு வந்து ஃபிட் ஆகணும், ஆனா கஷ்டப்படக்கூடாது. இதானே எல்லாருக்கும் ஆசை. அதனால இந்த கர்மத்தை நினைச்சு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம், ஈஸியா இருக்கும் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு ட்ரையல் கிளாஸ், 1 டே கிளாஸ் ட்ரையல் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சார் பிரீதிங்ல இருந்து ஆரம்பிச்சாங்க சார். லெஃப்ட்ல மூச்சு இழுங்க, ரைட்ல விடுங்க, ரைட்ல எடுங்க, ரைட்லயே விடுங்க, லெஃப்ட் ரைட். மூக்காலே என்ன மார்ச் பாஸ் பண்ண வைக்கிறேன் சார். ஸ்கூல் படிக்கும்போது காலால மார்ச் பாஸ் பண்ண சொன்னா நான் கஷ்டப்படுவேன், தப்பு தப்பா பண்ணி லெஃப்ட்னா ரைட் வைப்பேன், ரைட்னா ரைட். மூக்கால எனக்கு பயம் என்ன, மூக்காலே அபவுட் பண்ண சொல்லுவாங்க அடுத்தது. இந்த யோகாங்கிறது இந்த உட்காந்துக்கிட்டே பண்ற என்சிசி கேம்ப் சார் இது. அதாவது எனக்கு என்னன்னா, இந்த யோகா கிளாஸ் போயிட்டு இதை பண்ணிட்டு நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பண்ணல. ஏன் பண்ணலன்னு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ப்ரௌசர் மாதிரி இருக்கும்ல ஆட்ல, அதுல அடுத்தது ஆசனாஸ்லாம் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தான் சார். அந்த ஆசனாஸ்லாம் பார்த்து பயந்து போயிட்டேன் நான். லிட்டரலா ஒரு பொண்ணு சார் பாருங்களேன், இப்படி வளையுது சார், வளைஞ்சு தலை இங்க இருக்கு, கால் இங்க இருக்கு, ஒரு சர்க்கிளா மாறிடுச்சு சார் இது. அந்த பொண்ணு செம ஷேப்டா அப்படின்லாம் சொல்லுவீங்களே, இதுதான் சார் அந்த பொண்ணு. பர்ஃபெக்ட் ஷேப், சர்க்கிள் சார். என்னென்னமோ பண்றானுங்க சார். ஒருத்தர் இப்படி நெளிஞ்சு படுத்திருக்கான், ஒருத்தன் 8 மடங்கு இன்ஃபினிட்டியா மாறிட்டான் சார். யோகால இன்டெகிரேஷன் மாதிரி ஒரு சர்க்கிள், ஒரு இன்டெகிரேஷன் சிம்பிள் டு 0 to infinity அதெல்லாம் பண்ணி காட்டுறானுங்க சார். எனக்கு நான் பார்த்து பதறிட்டேன் சார். சத்தியமா இதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா நான்லாம் தலைகீழ நின்னாலும் என்னால் தலைகீழ நிக்க முடியாது. மனுஷனாடா நீங்களா. அதுல எனக்கு என்னன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு வியர்டான ஒரு போஸ் இருந்துச்சு, அதை பார்த்து தான் மிரண்டு பண்ணேன். ஓகேங்களா. இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை தூக்கி இப்படி போட்டு இங்க வந்துருச்சு சார். அந்த காலு, இந்த காலை தூக்கி இப்படி போட்டு இங்க வந்துருச்சு சார். கீழே உட்காந்துருக்கான். எப்படி உட்காந்துருக்க இப்படி சார்? 2 காலம் இப்படி இருக்கு சார். கிட்டத்தட்ட இப்ப நான் அந்த 2 காலம் சேர்த்து பிடிச்சா பெட்டி மாதிரி தூக்கிட்டு போயிடலாம். I identify myself as a suitcase. அந்த நாளைக்கெல்லாம் வாழ்க்கையில ஃபிளைட்ல போய் லெக் ரூம் கிடைக்கலங்கிற பிரச்சனையே இல்லை. முன்னாடி சீட் அடிச்சா எட்ரா இந்த காலத்துக்கு இங்க, இந்த காலத்துக்கு போற இங்க, என் கழுத்தாண்டா எனக்கு லெக் ரூம் அப்படின்னு. மேடம் மிரண்டு போயிட்டு, இந்த பேப்பர் எல்லாம் மடிச்சு கப்பல் செய்வோம்ல, அது மாதிரி உடம்பே முடிச்சு ஒரு ராக்கெட் செஞ்சு வச்சிருக்கான். பின்னாடி பத்த வச்சா பறந்து போயிடுவான் போல இருக்கு. உடம்பு வச்சு ஆரிகாம் பண்ணிட்டு இருக்காங்க. If I was a car, I would be a convertible. அந்த ரேஞ்சில் இருக்காங்க சார்.
ஐயோ ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆசனாலாம் ஒன்றா பார்த்தேன். இப்படி எனக்கு அதை எல்லாம் ஒரு லிஸ்ட் பார்த்து எனக்கு ஒன்று தோணுச்சு. so many positions but no sex. பேசிக்கலி யோகாங்கிறது சிங்கிள் பீப்புளுக்கான காமசூத்ரா. 2 பேர்னா காமசூத்ரா பாருங்க, 3 பேரா தான் காமசூத்ரா பாருங்க. சிங்கிளா இருக்கனா வாடா யோகாசனாக்கு. மடக்கு உடம்பு மடக்கு, காலம் மடக்கு, மூச்சை விடு மூச்சை விடு மூச்சை விடு. என்ன ஒண்ணு அது மட்டும் தான் இழுத்து விட முடியும், வேற எதையும் பண்ண முடியாது. சிங்கிளா தான் இருக்க, வந்து உட்கார்றா அப்படி. இதை சொல்லுவாங்கல்ல, யோகாவெல்லாம் பண்ணீங்கன்னா 5 புலனையும் கட்டுப்படுத்தலாம் அப்படிம்பாங்க. இப்போ கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா காட்டுறதுக்கு இவனுக்கு இடமே இல்லை இந்த சிங்கிள் நாய்க்கு. நீ காட்டுறது எங்கேயும் காட்ட முடியாது, கட்டுப்படுத்துவா. இதை நான் சொன்னா என் ஃப்ரெண்டு சொல்றான், ஏய் இதெல்லாம் பண்ணாத, யோகா பண்றவங்களாம் அஃபெண்ட் ஆகி டென்ஷன் ஆயிடுவாங்கன்றான். இப்போ ஒரு பாக்ஸர் ஒரு பாக்ஸிங் பத்தி ஒரு ஜோக் அடிச்சு அவன் ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆனானா நீ மூக்கிலே வந்து குத்திரும். கரெக்டா சார்? இப்போ யோகாக்காரன் வந்து ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆனான்னு வச்சுங்க, பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்னு பண்ணி அவனே அந்த டென்ஷனை சரி பண்ணிக்கணும். பண்ணனா அப்ப எந்த மைத்துக்கு யோகா படிச்ச? அப்போ உனக்கு யோகா பத்தி அஃபெண்ட் ஆக தகுதியே கிடையாது. இந்த நார்மலா சண்டைக்கு வரவங்க சொல்லுவாங்கல்ல, ஏய் மூஞ்சில என் கையை வைக்க அப்படிம்பாங்கல்ல. ஆனா யோகாக்கார அப்படி இல்லை, இருடா என் மூஞ்சில என் காலையே வைக்க, காலத்துக்கு இங்க போடுவேன், இந்த காலத்துக்கு அங்க போடுவேன். ஐயோ லாக் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி சரி உனக்கு ஹெல்ப் பண்றவா, சண்டைக்கு தானே வந்தா உனக்கு நான் ஹெல்ப் பண்றவா. மேட் சார், அது சார் அது ஒன்னே ஒன்று பண்ண சார், அந்த மூச்சு விட்டுறதுல ஒரு தடவை போனால அதில் ஒன்று பண்ணோம் சார். கீழே இப்படி வந்துட்டு மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும் சார். இது நெஞ்சில் மட்டும் நான் கை வச்சிருந்தேன்னா இது ஐட்டம் டான்ஸ் சார். இது இதெல்லாம் சொன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. இது ஒரு இந்தியன் கல்ச்சரா, இதை பத்தி எப்பறம் தப்பா பேசுவேன். ஓகே இனி தப்பா பேசல, ஏன்னா எனக்கும் பிடிக்கும் ஐட்டம் டான்ஸ். மேடம் இருக்கேன், உங்க பேரு? ஹாய் சௌமியா. நான் பார்க்க சுமாரா இருக்கேன் பாத்தீங்களா? இல்லைன்னு சொல்ல பாத்தீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை, நீ தான் அப்படி சொன்னா. நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர் நான் சுமாரா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், கம்முன்னு சைலண்டா இருப்பாங்க. அவனா புரிஞ்சுக்கிட்டான், நல்லது அப்படி. நான் ஆள் பார்க்க சுமாரா இருக்கிறனால எனக்கு வந்துட்டு குட் லுக்கிங் ஆகணும், ட்ரை பண்ணணுங்கிற மோட்டிவேஷனே இல்லை சார். ட்ரை பண்ண மோட்டிவேஷனே கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, இப்போ நான் கோட் சூட் போட்டு வந்தா, அங்க பாரு கோட் சூட் போட்டு ஒருத்தர் சுமாரா வர்றான் அப்படின்னு. 6 பேக் வச்சனா கூட பாரு அந்த 6 பேக் வச்சிருக்க சுமாரா இருக்கான். அன்னைக்கு சார், அன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கி போட்டுட்டு இப்படியே வரேன் சார். அது என்ன மச்சான் தலையில சொட்ட விழுகிற மாதிரி இருக்கு, இப்படியே வந்தனடா அப்படி மண்டையண்டா பார்த்தனே. அதாவது நீங்க சுமாரா இருக்கீங்களா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நீங்க சுமாரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, என்னடா நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க, ஷர்ட் நல்லா இருக்கே அப்படிமா. ஸ்பெசிபிக் காம்ப்ளிமெண்ட். மூஞ்சி இல்ல, உன் ஷர்ட் நல்லா இருக்கு, ட்ரெஸ் எங்க வாங்கின, கடை தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா நீங்க சுமாரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தனும் உங்களை கண்டுக்கவே மாட்டான். ஏன்டா சுமாரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்கவே மாட்டான். சுமார் ட்ரெஸ், சுமார் மூஞ்சி, மேட்சிங் மேட்சிங் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்ட், நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அதனால இந்த காசுலாம் வந்தா கூட நான் காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் பண்ண மாட்டேன். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்றாங்களே, எந்த மைத்துக்கு நான் பண்ணணும்? பண்ணிட்டு வந்தா, ஏய் அங்க பாடுறா இந்த சுமாரா இருப்பானே, அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு அசிங்கமாயிட்டான் பாடுறா. இப்ப என்ன பண்றேன்னா, இப்போ வந்து நான் கொஞ்சம் 30 வந்தனால கொஞ்சம் வெயிட் போட்டேன், கொஞ்சம் தொப்பை, லவ் ஹேண்டில், மேன் பூப்ஸ்லாம் வந்துருச்சு சார். இந்த கருமத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வரோம்ல, என்ன என்னாலே பார்க்க முடியல. என்ன கருமண்டா அது, கெட் அவுட்ரா, சரி வீட்டுல இருந்து வெளியே போடா என்ன நானே திட்டிட்டு இருக்கேன். அப்பதான் சார் இந்தியன் பாணி ஏன் கேவலமா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. யாரா அந்த அங்கிள்? நான் தாண்டா அந்த அங்கிள். பாருங்க உடனே ஓரா சிரிக்காதீங்க, உங்களை எடுத்தாலும் அசிங்கமா தான் இருக்கும். ஓ அவன் அசிங்க மாட்டான், நீ தாண்டா அசிங்கம் சார். துண்டெல்லாம் நானும் பயத்துல துண்டலை இப்ப இங்க கட்டுறது இங்கதான் சார் கட்டுறேன். ஆனா என்னன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப நான் வந்து பார்க்க அழகா இல்லை ஓகேங்களா, ஆனா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுமே கிடையாது. ஆனா நான் இன்டெலிஜென்ட் ஆகல நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ஏன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
இப்போ அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு நமக்கு தெரியணும்னா நம்ம சயின்ஸ் படித்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இத்தனை விஷயம் புரிஞ்சிக்கவே கஷ்டமா இருக்கு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வா அப்துல் கலாம் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்ட்ரியா பார்த்தோன்னே சொல்லலாம் வா வேற லெவல் தான், செமையா இருக்காரு அப்படி இன்ஸ்டன்ட் ஆகும் சார். இந்த அதனால சார் அழக்கூடாது. அது என்ன பண்ணுவோம் சார், ஆள் பார்க்க நல்லா வச்சுங்களேன், மோசமான விஷயம்னா பயங்கரமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அழகா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது உங்களை பார்த்து இவன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னா பார்த்தா அப்படி தெரியலையே, அது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா இருந்தாலும் சரி, ஆள் இவர் இன்டெலிஜென்ட் பார்த்தா அப்படி தெரியல, ஒரு மாதிரி இருக்காரு, பார்த்தா எப்படி இன்டெலிஜென்ஸ் தெரியும். சே ஆனா இந்த 30s வந்தனால இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு செக்ஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி பார்க்காதீங்க சார், இருக்கு முடியும், ஆனா அவ்வளோ இல்லை. ஆனா எதுல எனக்கு அவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எனக்கு மணில தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காசுல தான் செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ காசுல தான் செம்ம இன்ட்ரெஸ்ட்னா, அப்போ நீ வந்துட்டு செக்ஸுக்கு யாராவது ஒரு பொண்ணு கூப்பிட்டா போக மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா போவேன். ஆனா காசு கேட்பேன் என்ன கேட்டேன் கொடுக்க மாட்டாங்க, இந்த கொடுத்தேன் வரமாட்டாங்க. ஆனா எப்பவுமே மேடம் இந்த காசா செக்ஸா அப்படிங்கிறது எப்பவுமே எனக்கு காசு தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் நம்ம காசு பிரிண்ட் அடிச்சுக்க முடியாது. ஆனா செக்ஸ் இல்லைன்னா வீட்டில் கையடிச்சுக்கலாம். அது இல்லாமல் இப்போ நான் சொசைட்டிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. சரி யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. எங்க அம்மா பெருமையா பேச முடியுமா நான் நிறைய செக்ஸ் பண்ணா? இப்போ நிறைய காசு இருந்தா எங்க அம்மா போய் ஊர்ல போய் சொல்லலாம், என் பையன் கார் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான், ரியல் எஸ்டேட் வச்சிருக்கான் அப்படின்னு. நிறைய செக்ஸ் பண்ண என் பையன் நிறைய பேர் வச்சிருக்கான், இவனை போய் பெற்றுட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நான் வந்து பொதுவாக எல்லாரோடையும் பழகுவேன். இப்போ எனக்கு 30 ஆச்சுன்னா நான் வந்து 50யோடையும் பழகுவேன், ஒரு 10, 20, 22, 19 சின்ன பசங்களோடையும் பழகிறேன். இந்த 20ஸோட பேசுகிறேன் சார், ஓகேங்களா? இவங்களோட பேசினாலே ஒரு பதட்டமாகிற அளவுக்கு இருக்குது சார். ஏன்னா ரீசெண்டாக ஒரு பையன் வந்தான், வந்துட்டு ப்ரோ நீங்கள் பூப்ஸ் கையா ஆஸ் கையா இதை கூட பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்க. இல்லை நீ ஒரு கையினை மட்டும் அதை மட்டும் டிராச் பண்ணி தர முடியும், ரெண்டு சேர்ந்து தானடா வரும். இப்போ நீ பூப்ஸ் கைனா ஆஸ்க்கு இன்னொருத்தனையை கூட்டு வர முடியும். பூப்ஸ் கையா ஆஸ் கையாமா, அதான் ரெண்டு கை இருக்கு, ரெண்டு வச்சு ஹேண்டில் பண்றா. ஸ்பாங்க்ஸ் அண்ட் ஸ்குவீசஸ்னு ஒன் ஸ்டாப் ஷாப்பா ஓபன் பண்றா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இது இந்த டாக்டர்ஸ் மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பண்ணி வச்சிருக்காங்க சார். நான் பூப்ஸ் கை சார், நான் ஆஸ் கை, நான் ஈஎன்டிங்க அப்படின்னு ஒருத்தன். ஈஎன்டி என்ன சார், நான் டீப் த்ரோ ஸ்பெஷலிஸ்ட். அப்ப வயிற்றுக்கு என்னங்க பண்றது? இருங்க நான் வேற டாக்டர் ரெஃபர் பண்றேன், இந்தாங்க இவரை போய் பாருங்க, நேவல் ரவிகாந்த், அவரை பாருங்க. அப்படி அப்படி பிரிச்சு பிரிச்சு ஹேண்டில் பண்றாங்க மேடம். இப்ப ஏன்னா இது வந்துட்டு இப்ப எங்க ஏஜ் குரூப்ல எவனா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரி பொண்ணுடா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, பொண்ணுனாலே பிடிக்கும் அப்படின்னு ஒரு கொடூர கிரிஞ்ச பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் உனக்கு என்ன பிடிக்கும் கேட்டா பொண்ணுனாலே பிடிக்கும்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. உனக்கு என்ன குவெஸ்டின் பிடிக்கும், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், இட்டாலியன் அப்படின்னா சோறு கிடைச்சாலே போதுங்க அப்படின்னா நீ காஜு பிச்சைக்காரன் அர்த்தம். காஜு பிச்சைக்காரன் எவனுமே கிடைக்க மாட்டான். அந்த சோன்ல இருந்தா இப்ப என்னன்னா ஃபுட் ஃபெட்டிஷா மேடம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபுட் ஃபெட்டிஷ்? ஃபுட் ஃபெட்டிஷ் காலில் தான் உனக்கு ஃபுல் ஃபோக்கஸ். அந்த ஃபுட் ஃபெட்டிஷன் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டப்ப நான் மிரண்டு போயிட்டேன். காலை பார்த்தா மூடையிருவியா, அப்ப கால இருக்க வெடிப்பு பார்த்தா வெறியாயிருவியா, செருப்பு போட்டா சரியாயிருவியா, உங்ககிட்ட இருந்து எங்களை பாதுகாக்க என்னடா பண்ணுவோம்? மார்ச் பாஸ்ட் பார்த்து கை அடிப்பான்னு நினைக்கிறேன் அவன்லாம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயோ நான் தாங்க முடியலையே. அது சொல்லிடுறேன் சார். மேடம் யாராவது ஃபுட் ஃபெட்டிஷோட வந்து உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னா கையறா பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லி தொடர்ந்துருங்க. ஏன்னா அது உங்களுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் பேட் டச்ல வருது. ஏன்னா அவன் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது, நான் அவங்க பட்டக்ஸ் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. திடீர்னு மேடம் என்னடா பண்ற, ஆசீர்வாதம் பண்ணுங்க, காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ கையறா ரேண்டமா மேடம். ஃபுட் ஃபெட்டிஷா மேடம்? நாடு எவ்வளவு வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத
நான் ஜிடிபிலாம் தெரிஞ்சுக்கிறதுல இதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபுட்டில் ஃபெட்டிஷாடா, சே நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு எதனால் எனக்கு இது ஷாக்காக இருக்குன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள். நான் 20s இருந்திருப்போம்ல, 20s இருந்தப்ப அந்த கைண்ட் ஆஃப் வைப்பில் தான் இருந்தோம். ஏன்னா அப்போல்லாம் காண்டமாகவே பயப்படுவோம். அப்படி யாராவது இருக்கீங்களா? நீ எல்லாம் எப்போ காண்டம் வாங்குற? நீ நான் எதுக்கு வாங்கணும்? உங்க கூட பேசுறதுக்கு ஏதாவது காண்டம் தேவைப்படுதா? ஸ்டாண்டப் ஷோல காண்டத்தோட வரணுமா எனக்கு தெரியாது. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போல ஸ்டாண்டப் ஷோலங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. நான் சொல்றேன், முடிச்ச பிறகு சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்போ வந்து எந்த மாதிரி ஆட்கள்னா, இப்போ என் ஃப்ரெண்ட் அமர்னு ஒருத்தவங்க, ஓகேங்களா, அந்த டைமில் நாங்கள் 20 அந்த டைமில், ஓகேங்களா, அவன் வந்துட்டு இந்த காண்டம் வாங்கினாலே பயங்கர பயம். அதனால அவன் காண்டமே வாங்க மாட்டான். ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் பிளிங்கிட் பண்ணிடலாம், இல்லை டன்சோ பண்ணிடலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், கரெக்டாக ஒரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணி டக்குன்னு வந்துடும். அப்போனா நீங்கள் நேரில் தான் போய் வாங்கணும். அவனுக்கு காண்டம் வாங்க அப்படி ஒரு பயம். அதனால அவன் காண்டம் வாங்கவே மாட்டான். காண்டம் திருடுவான், யாருக்கும் தெரியாமல் நைஸாக எடுத்துரும் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஏன்னா திருடி மாட்டிக்கிட்டா பரவாயில்ல, ஏமா உங்கள் பையன் வந்து திருடுறாமா, எதங்க சின்ன பையன் தெரியாமல் திருடிட்டா இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறீங்களே. உங்கள் பையன் காண்டம் வாங்கினா, காண்டம் ஏன் பையனா, ஐயோ அப்படின்னு ஒரு சீனை போட்டுறாங்க. சாரிம்மா சும்மா சொன்னோம், அது பக்கத்து வீட்டு பையன் தான் வாங்கினா, உங்கள் பையன் கொலை பண்ணிட்டாங்க. அப்பா அதானே பார்த்தேன், என் பையன்லாம் காண்டம் வாங்க மாட்டானே, கொலை தான் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி வைப் இருந்த காலமா. அதனால வந்து அவன் காண்டம் திருடுவான் மேடம். மெடிக்கல் ஷாப்பு இல்லை எங்கே போனாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் காண்டம் திருடி வச்சிருவான். ஆனால் காண்டம் நிறையா வந்துருச்சு இப்போ. ஆனால் அவனுக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். அதாவது காண்டம் வாங்கி வச்சிருந்தான் சார். அதாவது இப்போ இந்த கையில் வந்து ஸ்வாட் இருக்கு, ஷீல்டு இருக்கு, ஆனால் போருக்கு யாருமே கூப்பிட மாட்டேங்க. ரெடியா இருந்தான். எஸ், 2 காண்டம் இருக்கு, என்கிட்ட 2 காண்டம் இருக்கு. பொண்ணுங்களாம் தெரிச்சு ஓடுவாங்க, ஐயோ வந்துட்டான். ஏன் பயப்படுறீங்க, அதான் காண்டம் இருக்கே. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க, என்கிட்ட இருக்கு. அவனும் வச்சிருந்தான். அதை வச்சு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். போன இடத்துல அந்த பர்சுக்குள்ள 2 காண்டம் வச்சிருப்பான் சார். பர்சுக்குள்ள இந்த அப்பம்மா போட்டோலாம் வச்சிருப்பீங்களே பர்சுக்குள்ள, அதனால அப்பப்போ எடுத்து கண்ணில் ஊற்றி கண்ணீரை தொடச்சு திரும்ப உள்ள வச்சு. ஏன்னா அது லூசு போய் என்ன நினைச்சிட்டானா, பைக் வச்சிருந்தா லிஃப்ட் கேட்பாங்கிற மாதிரி, காண்டம் வச்சுதான் செக்ஸ் கேட்பாங்க போல இருக்கு, ப்ரிப்பேர்டா இருந்துரும் அப்படின்னு. ஆனா அவன் சாதாரண எஃபர்ட்டுக்காரன் சார், வேற லெவல் எஃபர்ட்டுக்காரன். ஒரு தடவை 10 காண்டம் எடுத்துட்டு கோவா போயிட்டான். திரும்ப வரும்போது 5 காண்டம் கூட வந்தான். நாங்களாம் பார்த்து மிரண்டு போயிட்டேன், 5 எக்ஸ்ட்ரா இருக்கு, அங்கேயும் 320 நீ. அந்த வைப்புல ஏதாவது எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, ஒரு லெவலுக்கு மேல அதை வச்சு இந்த காண்டம்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா வச்சிருந்து ரொம்ப நாளா வச்சிருக்கியே, என்ன பண்றதுனே தெரியாம அப்படின்னு சொல்லி காண்டம் வந்து டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். சேரிட்டி பிகின்ஸ் வித் காண்டம்ஸ். இந்த ஹோட்டலுக்குலாம் போனா முன்னாடி சிவானந்த குருகுலம் டொனேஷன் டப்பா இருக்குல்ல, அதுல 2 காண்டம் போட்டு வந்துடும். வேற வழியே இல்லை. நாங்களாம் பதறி போய் இவனுக்கு ஒரு நாள் இவனுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்துருமுடா, நாங்களே பதட்டப்பட்டோம். ஏன்னா அடுத்தது எனக்கு பர்த்டே, சாக்லேட்டை போட வந்து, சார் எனக்கு பர்த்டே காண்டம் எடுத்துக்கோங்க. சரிப்பா 2 எடுத்துக்கிறேன், ஹாப்பி பர்த்டே. அந்த அளவு ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வர அளவுக்கு சார். அப்படி ஒரு இதுல இருந்துட்டு திடீர்னு வந்து ஃபுட் ஃபெட்டிஷ்னா, ஃபுட் ஃபெட்டிஷாடா அவங்களுக்கு. அது கூட பரவாயில்ல மேடம். இந்த செக்ஸை வந்துட்டு ப்ராஜெக்ட் மாதிரி பிரிச்சுட்டாங்க சார். இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, அது மாதிரி பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, பேஸ் 4. அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ்னா இந்த கிஸ்ஸிங் அதெல்லாம் வருதான். செகண்ட் பேஸ்னா டச்சிங் ஹேண்டு. புரியுதா? இதுவும் புரியலன்னா நான் பண்ணி காட்டுவேன், அதுவும் உன்னை வச்சுதான் பண்ணி காட்டுவேன், பொண்ணை கூட முடியாது. தேர்ட் பேஸ்னா ஓரலாம். ஃபோர்த் பேஸ்னா யாரோ சொல்ல வந்தீங்களே, இங்க ஒருத்தர் பாக்குறாரு, சரி நல்ல ஷோ நினைச்சவங்க, என் குடும்பத்தை வேற கூட்டு வந்துட்டேன், எனக்கு ஆன்சர் வேற தெரியும், ஆனா வெளியே சொல்ல முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. சரி, என்னோட 16 years of experience இருக்கு, பட் have to behave well in front of my family.
அப்படியே போச்சு. இது என்ன கருமம் ஃபர்ஸ்ட் பேஸ் அதான்டா அந்த 4 பேஸ் இருக்காண்டா. இந்த கருமத்தை வந்து இவங்க பேசுறத கேட்க கடுப்பா இருக்கு. மச்சான் டுடே எவ்வளோ பேசுறா முடிச்சா அப்படின்னு. 2 பேசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா. நெக்ஸ்ட் 2 பேஸ் இன்னொருத்தங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்டா அப்படின்னு. இன்னும் 2 பேஸ் இன்னொரு ஹேண்ட் ஓவர். என்ன டெலிகேட் பண்ணி ஒர்க் பண்றீங்க? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி இல்லை 50% கம்ப்ளீட் டுடே, ரெஸ்ட் 50% will be completed tomorrow அப்படி போடுறாங்க மேடம். என்னென்னமோ வந்துருச்சு மேடம். ஃபிளிங் அவன் என் கேஷுவல், இவன் என் ஃபார்மல், இவன் என்னோட 1 night ஸ்டாண்ட், இவன் என்னோட 2 days 1 night பேக்கேஜ். என்னடா அவனோட 2 days 1 night பேக்கேஜ்னு சொல்றேன்னா ஓகே நான் ஐடென்டிஃபை myself as a resort with attached swimming pool. சரி நான் எப்படி கூட்டு போனா சார் 2 நாளைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படி அந்த அளவுக்கு வெயிட் பண்றேன். ஆனா என்ன கடுப்பான விஷயம்னா இப்போ இந்த சின்ன பசங்களோட நான் பழகிறேன்ல ஓகேங்களா, என்ன குடும்பம்னா நான் அவங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கேங்க. ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாமல், ஒரு பொறுப்பு இல்லாமல், காசு வேணும்னு சொன்னோன்னா காசுக்கே எதுவும் பண்ணுறது, எல்லாம் கேம்ஸ் தான் ஆடிட்டு இருக்கேன் அவங்களோட சேர்ந்து. பிளே ஸ்டேஷன் ஆடுறேன்டா. 18 வயசு பையன் 17 கோல் போடுறான், 17-0 வாயிலே அடிக்கிறான். நான் சர்க்கிள் எழுதுங்கண்ணா, நான் ஸ்கொயர் R2ண்ணா, நான் நீங்க அழுத்துறது L2ண்ணா. என்னடா அது ஜாய்ஸ்டி கூட செகண்ட் பேஸ் போயிட்டு இருக்கேன் நான். ஒரே அடி பொழக்கிறானு. அதுல மேடம் எந்த அளவுக்கு இறங்கிட்டேன் மேடம், பிக்ஷனரின்னு ஒரு கேம் ஆடினா மேடம். யாருக்கு தெரியும் பிக்ஷனரி? யாரும் ஆடிருக்கீங்களா? ஒரு 2 பேர் ஆடி இருக்கீங்க. அவங்களும் வந்து இந்த சில்லற பசங்களா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மெச்சூர்ட் இந்த கேம்லாம் ஆடவே கூடாது. பேசிக்கா தெரியாது. பிக்ஷனரினா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு வேர்டு வரும் ஆன்லைன்ல, அந்த வேர்டுக்கு நீங்க வந்து டிரா பண்ணி காட்டணும், மற்றவங்க தான் அந்த வேர்டை கண்டுபிடிச்சி டைப் பண்ணணும். என் கூட என் ஃப்ரெண்டையும் சேர்த்து ஆட வச்சேன். சின்ன பசங்க முன்னாடி மானத்தை வாங்கிட்டான். ரொம்ப நேரமும் ஏதோ வரைகிறாங்க, கையெல்லாம் நடுங்குது அவனுக்கு. அவன் டிரா பண்ணது அமீபாவா இல்லை என்ன கர்மம்னே தெரியல. கடைசியில் பார்த்தா ரெக்டாங்கிள் வேர்டு. மேடம் யோசிக்கிறீங்களே, ரெக்டாங்கிள் வரையும் ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான் மேடம். அது கூட பரவாயில்ல. இன்னொரு ஃப்ரெண்ட் அதுக்கு ஸ்பெல்லிங் RECTONGLE ரெக்டாங்கிள். சின்ன பசங்க கூட அசிங்கப்படுத்துறாங்க சார். ஏன்னா அந்த நாய்க்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, ஸ்பெல்லிங்கும் தெரியாது, வரையும் தெரியாது. நாங்கள் பிக்ஷனரி மேடம். ஸ்பெல்லிங் மேடம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்ஷனரிக்கு ஸ்பெல்லிங்கே அவனுக்கு தெரியாது. இப்போ பிக்ஷனரி ஸ்பெல்லிங் கேட்டா டிக்ஷனரின்னு இருக்குல்லடா, அது டீப் எல்லாம் பி போட்டா பிக்ஷனரிடா. டிக்ஷனரி ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னா DICKSIONARY. ஆஹா பயங்கரமா போறானே. எப்படி டிக்கிக்கு மட்டும் கரெக்டா ஸ்பெல்லிங் சொன்னா தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா அவன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதே பான் வெப்சைட்ல இருந்து தான். எக்ஸ்பீடியன்ஸ் தான் அவனுக்கு பைஜூஸ். அதுல இங்கிலீஷ் ரெக்டாங்கிள் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சான்ல நாய், அவனை சாடிசம், மெசோகிசம், பாண்டேஜ்க்கு கரெக்டா ஸ்பெல்லிங் சொல்லுவான், பர்ஃபெக்டா சொல்லுவான். போர்ட் கேம் ஆடுறாங்க, அது 8+ போர்ட் கேம்னா 8 வயசுக்கு மேல இருக்கவங்க ஆடலாம். அந்த கேம் ஆடிட்டு இருக்கேன். எது இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்தாங்களா? இதே வந்துட்டு நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆடினதே கிடையாது. நான் ஆடின ஒரே போர்ட் கேம், நான் ஆடின போர்ட் கேம் ஸ்னேக் அண்ட் லேடர் சார். தெரியுமா மேடம்? கடைசியில் பிரைட்டா வந்துட்டாங்க. அப்பாடா மேடம். ஆக்சுவலாக அதுலேயே தோத்துருவேன் மேடம். நான் என் லக்கு எப்படின்னா விறுவிறுன்னு போயிட்டு 99ல் பாம்புல கடி வாங்கி விறுவிறுன்னு 2ல் வந்துடும் மேடம். அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடி விறுவிறுன்னு போயிருப்பேன். சார் நம்ம ஜெயிக்க போறான்டான்னு ஒரு கொத்து, கீழே 2ல் வந்து நின்று எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. நான் தனியாக ஆடிட்டு இருப்பேன். எப்பயாவது ஒரு நாள் ஜெயிக்கிறமான்னு பார்ப்போம். இதுல 2 நாளைக்கு தனியாக உருட்டி கடைசியாக திரும்ப 99 அப்படின்னு. ஐயோ இது எல்லா அம்மாவும் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு சென்டிமெண்ட். தேவையே இல்லாத சென்டிமெண்ட் சார் அதெல்லாம். அதாவது இது எனக்கு எங்கள் அம்மா கிட்ட பிடிக்காத சென்டிமெண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். எந்த மாதிரி சென்டிமெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம அப்பா, அது நம்ம தாத்தா கொடுத்தது, நம்ம பரம்பரை சொத்து, இதெல்லாம் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஏன்னா தாத்தா கொடுத்தது இல்லை, அது எப்படி? அதனால வீட்டில் இருக்க எந்த பொருளையும் தூக்கி போட மாட்டாங்க சார். இல்லை நீங்கள் சொத்துன்னு நீங்கள் தான் பெருசாக நினைக்காதீங்க. எல்லாம் மரப்பெட்டி மேடம். இவ்வளோ பெரிய மரப்பெட்டி, ஒரு 200 கிலோ இருக்கும். திறந்து பார்த்தா அப்படி என்னதான் இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்லை. வெறும் 200 கிலோ பெட்டி ஒரு 8 பெட்டி கொடுத்து வச்சிருக்காங்க சார். கேட்டா சீதனமா கொடுத்தது அப்படின்னு. யாரும் மாமனார் வீட்டில். அப்பதான் தெரியும் எங்க தாத்தாக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஆள் பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு. ஏன் இந்த கருமத்தை தூக்கி போட மாட்டீங்கன்னு கேட்டா நீ போடு அப்படின்றாங்க. என்ன கருமமா இது, தூக்கவே முடியலன்னா தாத்தா வரதான் தூக்கி இருப்பாரு, அவர் ஆம்பளடா அப்படின்னு. இந்த கருமம் முடிச்சப்படியே என் ஜெண்டர்லாம் கொஸ்டின் பண்றாங்க இப்ப.
அந்த பெட்டியை தள்ள ட்ரை பண்ற, நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி 3 வாரத்துல நான் அந்த பெட்டி வச்சு தான் கத்துக்கிட்டேன். இத்தனூண்டு அந்த அலாவுதீன் அற்புதம் இத்தனூண்டு இருக்கும், தேத்தா ஜீலாம் வரும் அதுல இருந்து. இந்த பெட்டி தேத்தா பெட்டி பிஞ்சு வருது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கிரமத்தை மேடம் எல்லா இடத்துலயும் பெட்டி வச்சு தூக்கி போடாம, இப்போ நான் படுக்க இடமே இல்லை மேடம், பெட்டிக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்கேன். காலத்துல பெட்டிக்குள்ள இருந்த பாய் வெளியே வந்துட்டேன். தூக்கி போடுங்க மேடம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்க தாத்தா வந்துட்டு ஒரு எஸ்டேட் எழுதி வச்சிருக்காரு. எஸ்டேட் அது 4 பேப்பரா பீரோக்குள்ள கிடக்கு. இந்த கருவம் பிடிச்ச பெட்டி வீடு ஃபுல்லா எட்டி உதச்ச பாருங்க. அந்த பெட்டி கால் உடஞ்சிருச்சு மேடம் எனக்கு. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது மற்ற பொருளை ஏற்றும் போது பார்த்து பொருள் உடஞ்சிட போகுது அப்படின்னு, இதே ஏற்றும் பார்த்து லாரி உடஞ்சிட போகுது பார்த்து ஏற்று அப்படின்னு. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பதற அளவுக்கு ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. இது இப்போ பேக் பண்றது, அதை தூக்கி போட முடியாது, வீட்லயே வச்சிருக்கேன் சார். ஆனா இது இந்த வயசானவங்க இந்த மாதிரி சென்டிமெண்டா தான் ஓகே சார். ஏன்னா தாய்னா சென்டிமெண்டா தான் இருக்கணும், ஆக்சுவலி இருக்கக்கூடாது, சொன்னா கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபைன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்டிமெண்டா இருப்பானுங்க சில பேர். அப்பதான் நீ எரிச்சலா வரும். ஒத்தா நீ சின்ன வந்தாண்டா, உனக்கு ஏன்டா இந்த கருமம்லாம் இருக்குன்னு. ஏன்னா என்னன்னு சொல்றேங்க இல்லைங்களா, அவன் வந்துட்டு என்கிட்ட வந்தான். வந்துட்டு மச்சான் என் வாழ்க்கையில செம்மையா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட சொன்னா நடக்காது. ஓ அப்ப என்ன வெறுப்பேற்றுறது மட்டும் தான் இல்லை இன்டென்ஷனா, வேற எதுவுமே இல்லையா அதுல? என்கிட்ட சொன்னாதான் நடக்காதுல்ல, அப்ப அதையே வந்து என்கிட்ட சொல்றேன். இப்ப இவர் பெரிய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 8 என்னை கிளிஃப் ஹேங்கர்ல விட்டு போறாரு. இவர் ஜெயிச்ச அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சது நான் காத்திருப்பேன். இப்படி ஒரு சென்டிமெண்ட் வச்சு எந்த நாய் வாழ்க்கையில் பெரிய ஆக முடியாது மேடம். இப்படி ஒரு சென்டிமெண்ட் வச்சு எவனுமே பெரிய ஆக முடியாது. இப்ப ஆப்பிள் போன் லான்ச் பண்றாங்க, லான்ச் ஃபங்க்ஷன் படி நீங்க என்ன சார் ஃபீச்சர்ஸ் உங்க போன்ல அப்படின்னா சொல்லலாம், சொன்னா நடக்காது, ஐபோனை வாங்கி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா. இல்ல நம்ம சிஎம் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு ஏன் சார் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு கேட்டா என்ன செய்வது, வாக்குறுதி என்னன்னு சொன்னா நடக்க மாட்டேங்கிறது, இந்த தடவை வாக்குறுதியை சொல்ல மாட்டோம், ஓட்டு போட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஓட்டு போடுவீங்க. எனக்கு என்னன்னா இந்த வைப்பு தான் எங்க வீட்டுல. என்னன்னா எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா பிஹேவியர் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு கடவுள் ஒரு சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணுவாங்க எங்க வீட்டுல. ஃபர்ஸ்ட் வருவாங்க, வந்துட்டு ஏய் அந்த சாமி கும்பிட்றதே வேஸ்டா, ஒன்னும் நடக்கவே மாட்டேங்குது, இந்த சாமி தான் ட்ரெண்டிங்கா இருக்கு, இதை போய் கும்பிடுவாங்க. ரீல் வைரல் ஆனா சாமியே மரியாதை கிடையாது எங்க வீட்டுல. என்னடா சாமி இது அப்படின்னு, ஏ அந்த சாமி பாரு 5 தடவை போய் கும்பிட்டேன்டா, ஒரு தடவை தான் நடந்துச்சு, 5ல் 1 தான் நடக்குது, 20 மார்க் ஃபெயில்ரா. கடவுளே ஜட்ஜ் பண்ணுவாங்க சார். போட்டோவை ரவுண்ட் பண்ணி F மார்க் பண்ணிடுவாங்க. இனி இது வேஸ்ட், இந்த கடவுளை இனி நான் கும்பிட மாட்டாங்க. அப்யூசிங் மேடம். நான் கும்பிட மாட்டேன் மேடம், நான் சில்லா தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அவ்வளவா கிடையாது. நான் சயின்ஸை நம்புறேன், சயின்ஸுமே நான் நம்புறேன். ஏன்னா எனக்கும் அது ஷுவரா தெரியாது, அதெல்லாம் உண்மையானு தெரியாது. ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லைன்னு நான் படிக்க மாட்டேன். இப்போ சயின்ஸில் ஒரு தியரி சொன்னாலும் ஒரு கரெக்டாக பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு. ரிலீஜன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட், ஆனால் சயின்ஸ் என்னோட ஃபெய்த். எடிசனை பற்றி யாராவது தப்பா பேசணும், ஒருத்தன் எடிசனை பற்றி தப்பா பேச வெட்டிட வேண்டாம் அப்படின்னு போயிடும். என் வீட்டில் வழக்கேற்றி வச்சோரா வெறுப்பத்தை. ஒரு ரேண்டமான ஒரு இது மேடம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படித்தேன் சரிங்களா, அந்த லேப்னு இருக்கும்ல, அங்கே போயிட்டு சால்டரிங் பண்ணி சர்க்கியூட்லாம் சால்டர் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணேன், லேபே ஆஃப். அத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், தேங்க்ஸ் மச்சான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின, கையை முத்தம் கொடுத்து போயிட்டாங்க. சே சயின்ஸ் அடி வாங்கினா கடவுள் பிறக்குதுரா, நம்ம ஆயிட்டு மேடம். ஆனா ஏன்னா சயின்ஸ் தாங்க கஷ்டம், கடவுள் ஈஸி. இந்த இவர் பாருங்க வாழ்க்கை என்ன பிரச்சனை, சாமி எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்றவர். சயின்ஸ்னா ஏன்னா சயின்ஸ் ஏறணும் மேடம், சாமி இறங்கும். பாத்துறீங்களா, நான் சாமி ஆடி பார்த்துருக்கேன் பீப்புள்லாம், ஆனா யாருமே சயின்ஸ் ஆடி பார்த்ததே இல்லை. ஐசக் நியூட்டன் வந்திருக்கடா, கிராவிட்டி பத்தி அப்படி நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த தான் மேடம் சொல்லுவானுங்க. இப்போ மேலே வந்து கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் கிராவிட்டி. ஓகே சார். இவன் மேலேயே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் கடவுள். ஓகே சார். இவன் மேலே கல் போட்டா கீழே வந்து பாரு, அதான்டா கிராவிட்டி. ஓகே சார். கீழே ஒரு கல் வந்து அதான்டா கடவுள் கும்பிடுறா. ஐயோ சாமி
எனக்கு கிராவிட்டினா என்னன்னு புரியணும் ப்ளீஸ் சார். அதாவது எனக்கு வந்து கடவுள் சயின்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒன்று தான். என் கடவுள் வந்து கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னாங்க, ஓகே, அப்போ வாங்கிப்பேன். இப்போ சயின்ஸு படி அப்போ தான் வேலை கிடைக்கும், சொர்க்கம் மாதிரி வாழலாம், அதையும் ஒத்துப்பேன். பேசிக்கலாக நீங்கள் ஆர் யூ தியஸ்ட் ஆர் யூ ஏத்தியஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் செல்ஃபிஷ். எனக்கு நல்லது நடக்கணும், எந்த கருவமோ சொல்லுங்க அப்படி. சரி அந்த கடவுள் தானே போகிறேன் அப்படி கம்மோன்னு அது இல்லாமல் ஃபெயில். அது ஃபெயில் கடவுள் அங்கே போகிற பாஸ் கடவுள் இங்கே இருக்காரு, 80% எடுத்திருக்காரு இவர்கிட்ட போனாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு காமெடி பண்ணுறேன் நான், ஓகே, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன். ஸோ சொல்லுவாங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை பண்ண வேணாமா அப்படிம்பாங்க. வேண்டாம், நான் படித்த படிப்புக்கேற்ற வேலை பண்ணியிருந்தா எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எலக்ட்ரிக்கலும் தெரியாது, எலக்ட்ரானிக்ஸும் தெரியாது, இன்ஜினியரிங்கும் தெரியாது. அங்கே அவங்க டவுட்டாக பார்க்க இன்ஜினியரிங்கில் தான் ஒன்று தெரிஞ்சிருக்குமோ. ஏன் அவன் டவுட்டாக பார்க்க நான் ஒரு இன்ஜினியர், ஏன்னா எவனுக்கு எதுவும் தெரியும். நான்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன்னா உங்கள் வீட்டு ஃபேன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் எரிஞ்சிருக்கும், லைட்டு கிருகிருன்னு சுற்றி இருக்கும். ஏசியை போட்டிங்கன்னா 16, 15, 14, 3, 2, 1 வெடிச்சிடும். If I design an air conditioner, it's an explosive. ஏர் கண்டிஷன் தூக்கி பாகிஸ்தான் தூக்கி எறிஞ்சிங்கன்னா பாகிஸ்தானே காலி. என்ன ஏசி வந்துகிட்டு இருக்காங்க இருந்து. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் நான். அதனால தான் வந்து இந்த இஸ்ரோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. செலக்ட் ஆகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அது எதுக்காக இருக்குன்னா என்னை மாதிரி அவள் உள்ள வந்துடக்கூடாதுன்னா. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்க, எங்க இடம் கொடுத்தா அந்த இவனுக்கு விட கூடாது அப்படின்னு. ஏன்னா நான்லாம் ராக்கெட்டுக்கான எலக்ட்ரானிக் சர்க்யூட்லாம் டிசைன் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் லான்ச்னு பட்டனை தட்டினீங்கன்னு வைங்க, போகாது, அங்கேயே தான் நிற்கும். ஆனால் டிஸ்பிளேல மிஷன் லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துடும். 2 பூவெல்லாம் போட்டு வெடிக்கிற மாதிரி பண்ணி. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிரிண்ட் செட் மட்டும் தான் அடிக்க தெரியும். ஐ டோன்ட் கோட், ஐ ஹார்ட் கோட். ராக்கெட் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள சர்க்யூட் போர்ட்லாம் எடுத்து எடைக்கு போட்டிருப்பேன். உள்ள நேற்று சாப்பிட்ட பிரியாணி பொட்டலம்லாம் உள்ள இருக்கும். இஸ்ரோ ராக்கெட் இப்படி தெரியுங்கன்னா ஜொமேட்டோன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. ஏன்னா ஜொமேட்டோ ராக்கெட் கிடையாது, யாரடா இவன் உள்ள விட்டது? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வீணு சொன்னா இல்லையாடா? சரி இருக்குல்ல, அந்த பிரச்சனை இருக்குல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முக்கியம் இல்லை. ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முக்கியம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கருத்தை சொல்றதுக்காக தான் இந்த ஜோக்கு. ஏன்னா காமெடியில் இப்போ கருத்து சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. நான் கருத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, இந்த கருத்தையும் ஆன் ஸ்பாட்ல அப்பப்போ ஒரு கருத்தை யோசிச்சுப்பேன். ஓகே இதுக்கு சிரிக்கிறாங்க, இப்போ இதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இழுச்சவன் ஏமாறுறான், இதுதான் நேரம், ஒரு கருத்தை போட்டு விடு. சார் ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ இந்த 30s என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. ஏன்னா அதுவும் வந்துட்டு இந்த 30 பீப்புளையும் ஒரு சின்ன பையன் 19-20 பீப்புளையும் இப்படி சைடில் வச்சு 2 பேர்கிட்டையும் நான் பேசுறதுனால பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன கருமண்டாது அப்படின்னு. ஏன்னா இருக்குல்ல, ஏன்னா இவனோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லுவோம். இந்த என் ஏஜ் குரூப் கை எல்லாமே வந்து பதற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும், மச்சான் கம்பெனியில் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு, எப்போ வேணா எனக்கு வேலை போகலாம், எங்கள் குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். அடுத்தது இன்னொருத்தன், அவன் வந்துட்டு மச்சான் என் ஒய்ஃப் என்னை சீட் பண்ணுறாடா, சீட் பண்ணுறான், ஆனால் குடுவாஞ்சேரிக்காரனோட போய் சீட் பண்ணிட்டாடா, அதுதான்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிரெக்னன்சிலேயே எங்கள் வீட்டில் என்னை கொடுமைப்படுத்துறாங்க. அடுத்தது ஒருத்தன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா, சீட் பண்ண கூட குடுவாஞ்சேரிக்காரனோட சீட் பண்றா, என்னோடய பண்ண மாட்டேங்கிறாடா. இப்படி திரும்பினா இவன் ப்ரோ நான் கொடுத்த ரோஸை அவ தூக்கி போட்டுட்டான்னா அவளுக்கு ட்ரூ லவ் இல்லைன்னு தானே ப்ரோ அர்த்தம். ஓப்பா இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, ஐயோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, இதுக்கு மேல இது ட்ரூ லவ்னே ஒண்ணு இல்லடா, எல்லாமே வரும் போயிரும், இருந்தா கடைசி டென்ஷன் ஆகிற மாதிரி கொடுக்கலாம்டா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா, இது எல்லாமே தெரியும்டா, ஆனா அவங்ககிட்ட சொல்ல முடியாது, நீ பூ மருந்தியடா, அதனால நான் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டியதா இருக்கே
ஷேட் அப்படின்னு அமைதியா இருக்கேன். ஆனா எல்லாம் ஒரு அதாவது எல்லாத்துக்கும் ஃபோமா வராங்க. சே இது மிஸ் ஆகுது, சே அவனுக்கு கல்யாணம் நடக்குதே, சே எனக்கு நடக்கலையே, சே அவன் ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்றானே, நான் பண்ணலையே, சே இது மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சு டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க எல்லாரும். எனக்கு என்ன புரியவே இல்லைன்னா, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் பதட்டப்படாத, நீ எதுவுமே பண்ணாத, சும்மா வெயிட் பண்ணு. 3 மாசம் ஏமா சொன்னா அவனே திரும்ப வருவான் பாரு உங்ககிட்ட வந்து. போமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணடா, 15 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சுடா. வா நீ கல்யாணம் பண்ணண்டா, பொண்டாட்டி வெளியே விட மாட்டேங்கிறா, இப்ப கூட தப்பிச்சுதான்டா வந்திருக்கேன், ஐயோ கால் பண்றாடா. ஃபோம் ஆச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ணுங்க, அவனே வருவான். எந்த விஷயத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதுலயே ஒரு 10,000 பிரச்சனையோட வரும். நம்மளால நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு சந்தோஷப்பட முடியாது, ஆனா அவன் கெடுப்பாரதை பார்த்து சந்தோஷப்பட முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஐயோ இல்லைண்ணா எனக்கு என்னன்னா, ஏன் வந்து யாருமே ஜாலியா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு கெடுப்பாரு இப்போ வர. ஏன்னா ஒரு 4 நாள் நீங்க வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆவது நாள் வந்து 4 நாள் வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்ல ஆள் இருக்கு. ஆனா நீங்க 4 நாள் ஜாலியா இல்லைன்னா 4 நாள் ஜாலியை சேர்த்து நீங்க ஜாலியா இருக்கான்னு சொல்ல ஆளே கிடையாது. நீங்க தான் சூஸ் பண்ணுங்க. ஜாலியை மட்டும் நம்ம தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஆஃபீஸ்ல கலீக்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட மீட்டிங் உங்களுக்கு ரிமைண்டர் இருக்கு, ஆனா ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட்டுக்கு உங்களுக்கு ரிமைண்டரே கிடையாது. நீங்களா தான் ட்ரை பண்ணணும். பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணு தம்பின்னு சொல்ல 2 பேர் வருவாங்க, ஆனா பேச்சுலரா இருக்கப்ப மாஸ்டர் பேட் பண்ணு தம்பி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், நீங்களே தான் யோசிக்கணும் ஜாலியா இருக்கணும்னு. நான் இன்ஜினியரிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா லைஃப்ல? ஓகேங்களா, நான் பார்த்ததுலேயே பெரிய ஸ்கேம் எதுனா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்னு ஒன்று வந்துச்சு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸா? ஏண்டா, அதாவது வேலையில போய் இருக்கும், இது வேலையே போய். ஏண்டா என் பர்சனாலிட்டி நீ டெவலப் பண்ணிருவியா? 30 வருஷமா இந்த பர்சனாலிட்டி டெவலப்பே ஆகாம அப்படி ரிஜிட் ஆகி கிடக்குது. இது வந்து 1 hour கிளாஸ்ல என் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிடுவாங்க அந்த நாய். எங்க அம்மா எல்லாம் 30 வருஷமா ட்ரை பண்ணிருக்காங்க மேடம். ஸ்கூல் படிக்கும் போது வந்து கேட்பாங்க என்கிட்ட, ஏண்டா கடத்தா ஸ்கூலுக்கு போகும்போது தான் பொருள்லாம் தேடியா, நேற்று தேடி வச்சுக்க மாட்டியா நீ? நான் கேட்டேன், ஏமா இதெல்லாம் நேத்தே சொல்ல மாட்டியா, ஸ்கூல் போறப்பதான் சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் 11th hour நான் எங்க அம்மாவை திட்டிருக்கேன். ஸ்கூல் போகும்போது என்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருவேன்றான். எனக்கு இருக்க மாதிரி தெரியுதா என்னை பார்த்தா? அவன் ஏன்னா வந்துட்டு ஏன் விமான எனக்கு இவ்வளோ கொடுப்பேன்னா, 4th year படிக்கும் போது வந்தாங்க. எதுக்குன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு வந்தாங்க. எதுக்குன்னா கெரியர் கவுன்சிலிங், கார்பரேட் பிளேஸ்மெண்ட், கார்பரேட் ஃபோக்கஸ்க்கு உங்களை மாற்றி ஒரு கார்பரேட் கையாக மாற்றுறாங்க. ஏன்னா கிராஜுவேட்டாக வெளியே வர போகிறோம் அப்படிங்கிறனால. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் திங் தெரிஞ்சது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்க உங்களுக்கு ஸ்கில்லே தேவையில்லை. ஏன்னா ஸ்கில் இருந்தால் நீ ஆப்டிடியூட் ட்ரைனிங் எடுத்துருப்பேன். எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் நல்ல இங்கிலீஷும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீங்க என்ன வேணா ட்ரெயின் பண்ணலாம், நீ என்ன வேணா பேசலாம். ஏன்னா ஒருத்தன் வந்தான், வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ஏஜென்சிலேருந்து வந்தாங்க. வந்துட்டு ஏய் கெட் அப் அப்படின்னா எந்திரிச்சு, ஒரு பொண்ணுக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவார். கார்பரேட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா? ஒருவேளை கார்பரேட் நல்லா இருக்கும் போல இருக்கு. நம்ம தான் இத்தனை நாள் தெரியாம இருந்துட்டோம். அதை ஐ லவ் யூ, வந்துட்டு ஐ லவ் யூ இல்ல, ஐ லவ் யூ. லோவர் லிப் அப்பர் டீத் வச்சான். கரெக்டா சொல்லு. லவ். 4th year கிராஜுவேட், டிகிரி வாங்க போறோம், கார்பரேட் ட்ரெயினர். பசங்க எல்லாரும் பொண்ணுங்களை பார்த்து லவ், பொண்ணுங்க எல்லாம் பசங்களை பார்த்து லவ். வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தா எத்தனை பேரா நம்மளை பைத்தியக்காரன் ஆகிட்டு போயிருக்கான். எத்தனை லூஸ் தனண்டா பண்ணிருக்காங்க நம்மளை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்களேடா அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சான். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இங்க வந்து நில்லுங்க. 48 பேர் இங்க வந்து நின்றுட்டோம். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் கோல்ட் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அவங்க இங்க வந்து நில்லுங்க. 2 பேர் அங்க போய் நின்னாங்க. நாங்களாம் சந்தோஷம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம்டா, கார்பரேட்டுக்கு நம்ம தான்டா. Guys, I won't select you. These are the people who think out of the box.
These are the people who are creative. These are the people I will select. ஐயா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த 2 பேருக்கும். 32 அறியறியா அவனுக்கு. என்ன சொன்னீங்கன்னு புரியாம அந்த ஓரமா வந்து நின்றாய். என்னடா வளர நீ வந்து பர்சனல் டெவலப் பண்ண போறியா? அதை முடிச்சுட்டு சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டோட போய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூ செலக்ட் பண்ணால் எதுக்கு கேட்பாங்க, உன்னை செலக்ட் பண்ண எடுப்பாங்க, இல்லைன்னா இதுவும் தெரியாதாடா செலக்ட் இல்லைன்னா சொல்லிருங்க, டென்ஷன் ஆயிடும். இல்லை ரிஜெக்ட் பண்ண எடுப்பாங்க. கரெக்ட் தானே? அவன் என்ன சாவடிக்கணும்னு எடுத்தான் இன்டர்வியூ. லிட்டரலா மேடம். இப்போ என்னை மடக்கி கேள்வி கேட்டான் மேடம். இப்போ தெரியும்னு சொல்லி மடக்கி கேள்வி கேட்டா பரவாயில்ல, தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இருந்தா அப்படி மடக்கிறாங்க. கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓ ஜாவாக்கு வந்திருக்கேன். Tell me about the OOPS concepts in Java. தெரியாது சார். ஓ என்ன படிச்சிருக்க? ட்ரிபிளியா? Tell me the difference between normal diode and Zener diode. தெரியாது சார். தெரியாதா? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவேன் சார்? ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் ஆடுவேன், செஸ் ஆடுவேன் சார். ஓ செஸ் ஆடுவியா? Tell me the difference between Ray Lopez opening and the King's Indian defense. அதெல்லாம் தெரியாது சார். ஆடும்போது தோக்குற மாதிரி இருந்தா காயினை களைச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த இன்டர்வியூ தெரியாது சார். சாப்பிடுவியா? நல்லா சாப்பிடுவேன் சார், ரொம்ப பிடிக்கும் சார். விச் பாக்டீரியா கன்வெர்ட்ஸ் மில்க் இன்டு கர்ட்? அதெல்லாம் தெரியாதுடா. அனலைஸ்லாம் பண்ண மாட்டேன், சாப்பிடுவேன்டா. அப்போ வாட் எல்ஸ் டு யூ நோ அப்படின்னா சரி எதுவுமே தெரியாது சார். மூச்சு ஒரு நாள் என்னை மனுஷனை சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் சார். ஓ மூச்சு விடுவியா? Tell me the 2 types of pranayama. தெரியாது சார். அப்ப என்னதான்டா தெரியும் உனக்கு? லவ். கொடுப்பீங்களா சார் வேலை? அவுட் ஆஃப் தி பாக்ஸா கிரியேட்டிவா?